இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் உருண்டை செய்யறதுக்கு இப்போ நான் வந்து அவல் 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நாம் மெதுவாக மிதமான சூட்டில் நம்ம வந்து வறுக்கணும். நம்ம எவ்வளோ மிதமான சூட்டில் நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக புரிகிற மாதிரி இருக்கணும். 4-5 பாதாமும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதோட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் அவல் போட்டிருக்கேன். இப்போ 1 கப் வெல்லம் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். நிறைய அதிலேயே போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அரை கப்பு வந்து இதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி, இந்த வெல்லம் கரையிறதுக்கு நம்ம ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். ரொம்ப பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வரட்டும். கொஞ்சம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த தூசு தும்பு இருக்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் வேர்க்கடலை வறுத்து சுத்தம் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அவல் நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஒடிகிற பதத்துக்கு வந்துடுச்சு. ஆறட்டும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை அவல் உருண்டைக்கு தேவையானது நெய்யில் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி கொஞ்சம் திராட்சை எல்லாமே வந்து கொஞ்சம் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கும்போது அதை நாம் கலந்துக்கலாம். டீ போட்டுக்கலாம். வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம அந்த வேர்க்கடலையை வறுத்து வச்சதை சுத்தம் பண்ணியாச்சு. அதுவும் போட்டுக்கலாம் அரைச்சிக்கிறதுக்கு. முந்திரி திராட்சை வறுத்து வச்சாச்சு. இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். கூட ஒரு 4 ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறகரப்பாக அரைச்சாச்சு. இந்த வெல்லத்தை வச்சுக்கலாம். நான் அந்த நெய் ஊற்றி நம்ம முந்திரி வறுத்தோம்ல, அதே வானிலையிலேயே வச்சுக்கலாம். ஊற்றிடு எல்லாத்தையும் நிறைய இருக்க மாதிரி இல்லை அதுக்கு 1 கப் அவலுக்கு 1 கப்பு வெல்லம். இப்போ நாம் இதில் போட்டு கிளறலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினோடனே கை பொறுக்கிற சூடில் நாம் முந்திரி திராட்சை போட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இது பாருங்கள், இப்படி தொட்டால் இப்படி ஒட்டாத பதத்துக்கு வரணும். இப்படி வரணும். இப்போ நாம் இந்த முந்திரி திராட்சையை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கிளறி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆறுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், இப்படி உருட்டுனா இப்படி பாருங்கள் உருட்டை வருது பார்த்தீங்களா? இதுதான் பதம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கிருஷ்ணருக்கு உகந்த அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அவல் லட்டு தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து வெல்லத்தை, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அப்படியே போட்டு கூட உருண்டை பிடிப்பாங்க ட்ரையாக. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வெல்லத்தை கரைய வச்சு பாகு பதத்தில், நம்ம அல்வா பதத்தில் கிண்டி நான் வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.